அயோத்தி ராமர் கோவிலை நானும் காணும் பாக்கியம் தந்தாயே, விஸ்வநாதரின் மனமும் மகிழும். நமோ நமோ ஸ்ரீராமஜெயம். பாருங்க, நீங்க நம்பலனா எனக்கு இப்ப கூட கூஸ்பம்ஸ் ஆகுது. இங்கதான் கூஸ்பம்ஸ். ஒரு லைஃப்ல எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு இல்லையா? ராமருக்கே இருக்குங்க. 14 வருஷம் காட்டுல இருந்துக்கிட்டு அவர் எதிர்பார்த்திருப்பாரா நாளைக்கு பட்டாபிஷேகம் இது மாதிரி பன்மடங்கு நம்மளாம் குதிச்சிருப்போம். நாளைக்கு காட்டுக்கு போறோம்னா அந்த விஷயங்கள்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆளாளுக்கு கொண்டாடுறாங்களே அப்படின்னா ராமர்னு சொல்லி நம்ம படிக்க ஆரம்பிச்சோமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பட் அந்த வேர்டுக்கு பயங்கர பவர் இருக்கு நீங்க சொல்லும்போது. அது ஜெய் ஸ்ரீராமுடைய பவர், நம்மளோட ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் மக்களுடைய சப்போர்ட் எல்லாருமே சரி. இந்த பாட்டு கொடுக்கறது வந்து எனக்கு கிடைச்ச பாட்டும் அந்த கடவுளுடைய அனுகிரகம். நம்ம இந்த புகழ் எல்லாமும் ராமருக்கே போய் சேரணும். அதுதான் கரெக்ட். ஜெய் ஸ்ரீராம். நம்மளோட இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் யார்? உண்மையிலே ரொம்ப சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் பர்சன். முக்கியமாக அவங்கள ஒவ்வொரு கட்டத்தில் பார்க்கும்போதும் பிரமிப்பை மட்டுமே கொடுத்துட்ருக்க ஒருத்தர். எஸ், இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்த ஒரு பர்சன். அந்த ஸ்பெஷல் பர்சன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ட்ரஸ் சுகன்யா மேம். அவங்க கூட தான் பேச போகிறோம். முக்கியமாக அயோத்தி ராமர் அவருக்காக பயங்கரமான ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. திரும்ப திரும்ப அதை ஒழிச்சிட்டே இருக்க நம்ம காதில். அதுக்கு காரணம் என்ன கேட்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மேமை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ மேம். எப்படி மேம் இப்போயும் அந்த சாமை மெயின்டைன் பண்ணுறீங்க? எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க? நீங்களாக இருக்கட்டும், உங்கள் வாய்ஸாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே இருக்கு மேம். அந்த ரகசியம் என்ன மேம்? நீங்கள் இப்போ சொன்னீங்க பாருங்க, அதுதான் டானிக், அதுதான் எனர்ஜி. சூப்பர் மேம். உங்களை போன்ற எத்தனையோ ரசிகர்களுடைய அன்பும் ஆதரவுனால தான் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் எனர்ஜியோடையும் இருக்கு. எவ்வளோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க இப்போவும். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் மேம், எப்படி அந்த சாங்கை க்ரியேட் பண்ணீங்க? ஏன்னா ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் ஒரு பயங்கரமான ஒரு டிவைன் ஃபீல் இருக்குது. ஃபஸ்ட் டைம்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு மேம். ஸோ ராமரோட அந்த கம்ப்ளீட் ராமாயணம் சொல்கிறதா இருக்கட்டும், அவரை பற்றின ஒரு ஃபீல். அதாவது சம்டைம்ஸ் வந்து நம்ம டிவோஷனல் சாங் கேட்கும்போது கொஞ்சம் ஓல்டாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக அப்படியே டிவைனாக ஆக்கிடுது. ஈவன் உங்கள் வாய்ஸ் கூட அந்த அளவுக்கு மெல்ட் பண்ணிடுச்சு. எப்படி மேம் இது? எனக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவருடைய குணாதிசயங்களை ஃபஸ்ட் ஸ்டான்ஸால் சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து ராமாயணம் தானும் ரொம்ப அழகாக அமைஞ்சுது. அண்ட் எல்லாத்தையோட சிறப்பம்சமாக எனக்கு என்ன ஆச்சரியப்பட வச்ச சந்தோஷப்பட வச்ச விஷயம் என்னென்னா, ரெக்கார்டிங் பண்ணுற சமயத்தில் கடைசி 2 வரிகள் அந்த பாடலில் வர்ற அயோத்தி ராமர் கோவிலை நானும் காணும் பாக்கியம் தந்தாயே, அதே மாதிரி விஸ்வநாதரின் மனமும் மகிழும், காசி விஸ்வநாதர் மனமும் மகிழும், நமோ நமோ ராமஜெயம். பாருங்க, நீங்க நம்பலனா எனக்கு இப்ப கூட கூஸ்பம்ஸ் ஆகுது. இங்கதான் கூஸ்பம்ஸ். சோ அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் பயங்கர பவர் இருக்கு மேம். யூசுவலா நார்மல் பீப்புள் சொல்றதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க அது கூட ரொம்ப ரிலேட் ஆனதுனாலயா, பட் அந்த வேர்டுக்கு பயங்கர பவர் இருக்கு நீங்க சொல்லும் போது. அது ஜெய் ஸ்ரீராமுடைய பவர், நம்மளோட ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் மக்களுடைய சப்போர்ட் எல்லாருமே சரி. இந்த பாட்டு கொடுக்கறது வந்து எனக்கு கிடைச்ச பாட்டும் அந்த கடவுளுடைய அனுகிரகம். நம்ம இந்த புகழ் எல்லாமும் ராமருக்கே போய் சேரணும். அதுதான் கரெக்டு. இது கம்ப்ளீட் கிரெடிட் கோஸ் டு ஸ்ரீராமா. ஜெய் ஸ்ரீராம். ஸோ அயோத்தி ராமர் கோயில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த சாங்கை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்களா மேம், இல்லை முன்னாடியே? இன்ஃபேக்ட் இந்த எல்லாரும் உலகம் முழுக்க சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷனாக பண்ணுறாங்க இல்லையா? சில பேர் நெயில்ஸில் வரைஞ்சிக்கிறாங்க, கோலத்தில் பண்ணுறாங்க, புடவைகளில், ட்ரெஸ்ஸில் இப்படிலாம் டிசைன் பண்ணி என்னென்னமோ பண்ணுறாங்க. அண்டு இப்படி பண்ணும்போது நம்மளும் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி தான் சரி இந்த பாட்டை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ராமர் பாட்டை எடுத்து ரெக்கார்ட் பண்ணேன். இன்ஃபேக்ட் அது லாஸ்ட் மினிட்ல தான், கடைசி 3 நாட்களில் வந்து கடகடன்னு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இந்த கடைசி வரையும் கடைசி நிமிஷத்தில் ஏறினதுல இன்னும் சந்தோஷம். ஏன்னா இந்த கோவில் ரிலேட்டடாக இருந்துச்சு. இன்னும் 1 வருஷம் கழிச்சு வர ராமருக்கு அந்த வார்த்தையும் போய் சேருது அது தொடர்பா அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருடைய அனுகிரகமின்றி இது நிச்சயமாக நடக்க முடியாது. ஸோ இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் செலிப்ரேஷன் தட் த ஹோல் வேர்ல்ட் இஸ் என்ஜாயிங் அப்படின்றது தான். கண்டிப்பாக ஷியோர் மேம். ஸோ ஆக்சுவலி இந்த ஆர்வம் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா கிட்டேருந்து பாட்டிக்கிட்டே இருந்தே வந்துடுதா மேம்? அப்பா வந்து நிறைய ஆன்மீக புத்தகங்கள் எழுதியிருக்காரு. சுமார் 40 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதாவது எல்லாரும் படிக்கணும், நல்ல விஷயங்கள் இன்னும் மக்களிடையே போய் சேரணும். எனக்கு நமக்கெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மேனுவல் அப்படின்னா ஒரு மிஷின் வாங்கினா கூட இருக்குது இதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஏன்னா அது இவங்க இருக்காங்க இல்லை, அதுக்கப்புறம் அந்த சந்ததியினர் சில பேருக்கு
வழி போக தெரியாமல் இருக்கலாம். இதெல்லாம் நல்ல விஷயங்கள், என்றைக்காவது ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி போட்டது. அப்படி தான் என்னோடய ஆல்பம் நான் வந்து சில பாடல்கள் தயாராக இருக்குன்னு சொல்லும்போது கூட நீ இதை கட்டாயம் செய்யணும், ஏன்னா அது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலன்னு. ஸோ அது கட்டாயம் அப்பா மூலமாக தான். அதுவும் இல்லாமல் நம்ம சின்ன வயசில் நிறைய இதிகாச கதைகள்லாம் நம்ம நாட்டிலேயே இருக்கே. குழந்தையாக இருக்கும் பொழுதுலேருந்து இந்த ராமாயண கதைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, விநாயகர் கதை, முருகர் கதை, இப்படி எல்லாமே கேட்டு தான் வளர்ந்துருக்கும். ஸோ அதால் அந்த விஷயத்தில் உங்கள் எல்லாரும் நம்ம எல்லாருமே ஒன்று தான், அந்த எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் பாதித்ததில் நான் படித்த கலாக்ஷேத்ராவுக்கும் நான் கட்டாயம் என்னுடைய நன்றிகளையும் சொல்லணும். நான் வளர்ந்த கலாக்ஷேத்ராவில் சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல் இருக்குது, அப்புறம் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு இருக்குது. அங்கே தான் வந்து டான்ஸ் கற்றுக்கிட்டேன். அங்கே வந்து வருஷம் ஸ்ரீமதி ருக்மிணி தேவி அவர்கள் அவங்க தான் அந்த இன்ஸ்டிடியூஷனை நிறுவினாங்க. அவங்களுடைய டான்ஸ் ட்ராமாஸ் நிறைய இருக்குது. அதில் ராமாயணம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் பெற்றது. அது வருஷம் அதுலேருந்து ஏதாவது அந்த ராமாயணம் சீரீஸில் சில பாகங்கள், சில டான்ஸ் ட்ராமாஸை போடுவாங்க அந்த 10 நாள் ஃபெஸ்டிவலில். அதில் 2ஆம் கிளாஸ்லேருந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் எப்போல்லாம் முடியுமோ போய் பார்த்துருக்கேன். ஸோ அது டெஃபினட்டாக என்னை பாதிச்சிருக்கு. ரொம்ப திவ்யமாக இருக்கும் அந்த டான்ஸ் ப்ரொடக்ஷனே. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் வந்து அதை பற்றியே படித்து அவங்க அந்த ரியல் கேரக்டர்ஸாக வந்து பார்க்கும் பொழுது பார்க்குறவங்க எல்லாரையும் ரொம்ப பிரமிக்க வச்சுருக்கு. இன்ஃபேக்ட் அப்போது எனக்கு தெரிஞ்ச வயசான பாட்டிகள்லாம் வந்து கற்பூர ஆரத்தியெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னா எனக்கு அது இன்னமும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸாக இருக்கலாம். இது போக என்னோடய பாட்டி, என்னோடய மாமா, தாத்தா இவங்க எல்லாமும் நடிச்சிருக்காங்க. சீதா கல்யாணம் படத்தில் என்னோடய பாட்டி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சீதையாகவும் அவருடைய அண்ணன் வந்து எஸ் ராஜம் அவர்கள் ஓவியர் மற்றும் இசைக்கலைஞர். அவரும் அந்த படத்தில் ஹீரோவாகவே நடிச்சிருக்காரு, ராமரா நடிச்சிருக்காரு. இன்னும் அது பாரம்பரியம் இருக்குது அதில். அவங்களுடைய தம்பி வினய் எஸ் பாலச்சந்தர் இருக்கார். ஸோ அவங்கெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவோ கொடுத்துருக்காங்க. வினய் பாலச்சந்தர் நடுவிரவல், பொம்மை போன்ற படங்களை கொடுத்துருக்காரு. அப்போவே பல புதுமைகளை செய்திருக்கிறார். அவங்களுடைய இன்னும் சிப்லிங்ஸ் 3 பேர் இருக்காங்க. சரஸ்வதி, கற்பகம் அவர்கள், அவங்க வீணை வாசிப்பாங்க. அப்புறம் கோபாலசுவாமி, இவங்க சரஸ்வதி கோபாலசுவாமி பாடுவாங்க, ஆனால் திரைக்கு பின்னால் தான். ஸோ இந்த சைடில் இந்த கலைஞர்கள்லாம் என்னோடய தந்தை வழி வந்து இந்த பாட்டி வந்து தனலக்ஷ்மி அவர்கள் பாட்டும் பாடுவாங்க, வயலின் வாசிப்பாங்க. ஐ திங்க் எழுத்துங்கிறது அப்பா கிட்டேருந்து வந்ததாக இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஸோ தட்ஸ் இட். இந்த இன்ஸ்பிரேஷன் உங்களை ஒரு நல்ல ஆக்டராக எங்களுக்கு தெரியும், அதே மாதிரி நீங்கள் நல்ல டான்ஸர் அப்படின்றது தெரியும். பட் இப்போ இப்படி ஒரு டிவோஷனலான பாடுவீங்க, ஈவன் லிரிசிஸ்ட், மியூசிக் கம்போசர், இந்த அளவுக்கு இப்போ தான் மேம் தெரியுது எங்களுக்கு. முன்னாடி 2 ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து முதல் ஆல்பத்தும் போது வந்து நாகேஷ் சார்லேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. வாலி சார் வந்து இந்த சிடி ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. MS விஸ்வநாதன் அவர்கள் வந்து இதை ரிலீஸ் பண்ணார். ஸோ பாரதிராஜா அவர்கள் இருந்தாங்க. என்னுடைய திரைப்பயணத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர், அவருக்கு என்னுடைய நன்றிகள். கட்டாயம் அதிகம் மறக்க மாட்டோம். அதே மாதிரி லக்ஷ்மி அவர்களும் இருந்தாங்க. 2வது ஆல்பம் வந்து திருப்பதி திருக்குடை திருவிழா வந்து அங்கே இந்து தர்மார்த்த சமிதி அவங்க வந்து கேட்டாங்க, இந்த ஆல்பம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், நான் மியூசிஷியன்லாம் கிடையாதுங்க, நான் வேணா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன், ஏன்னா பாட்டு லிரிசிஸ்ட் எல்லாம். இல்லை நீங்கள் தான் பண்ணணும், உங்கள் முதல் ஆல்பம் கேட்டிருக்கோம், இது பெருமாளுக்காக நீங்கள் செய்யணும்னு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலை ஏற்படுத்தி ட்ரை பண்ணலான்னு சொல்லி அதை பண்ணினேன். அதுக்கப்புறம் இது வந்து அயோத்தி ராமருக்காக மட்டும் ஸ்பெஷல் நம்மளுடைய ஒரு அன்பான ஒரு, இன்னி வரைக்கும் எனக்கு நினச்சா என்னாலேயே நம்ப முடியல, நம்மளும் மற்றவங்களோடு சேர்ந்து நம்மளோட ஒரு சின்ன ஒரு காணிக்கையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரியலி வந்து அயோத்தி ராமருக்காக இது ஸ்பெஷலாக பண்ணது உண்மையிலே வந்து ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ மேமுக்கு நடிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொன்னீங்க, பட் கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டீங்க. 150 டச் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு. 150 எப்படி மேம் இது? மக்களுடைய வரவேற்பு அண்ட் நிச்சயமாக எனக்கு முதல் படத்துலேயே 9 விருதுகள் கிடச்சிது. அதெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் கலைமாமணி அவார்ட், ஸ்டேட் அவார்ட்லாம் வந்திருக்கு. 3 படத்துக்கு மேம், கண்டிப்பாக 3 படத்துக்கு ஸ்டேட் அவார்ட். தேங்க்யூ. அதான் சொன்னாங்க, இது வரைக்கும் யாருமே வாங்கல மேம் அப்படி. தேங்க்யூ. ஸோ அந்த டெஃபினட்டாக மக்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் இன்றைக்கி இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்க முடியாது. இத்தனை விஷயங்களையும்
மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்க முடியாது. குறிப்பாக இந்த சாங்கு இவ்வளோ ஒரு வரவேற்பை கொடுத்தவங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள். ஆமாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு வார்த்தைகளே இல்லை உங்களெல்லாம் தேங்க் பண்ணுறதுக்கு. சூப்பர் மேம். ஸோ ஃபஸ்ட்டு படம் நடிக்கும்போது எப்படி இருந்தது மேம் உங்களுக்கு? நடிப்புங்கிற அனுபவம் கிடையாது. டான்ஸராக இருந்திருக்கேன். நிறைய ரஷ்யா, ஜெர்மனிலாம் போயிருக்கேன். இந்தியாவில் நிறைய இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அது உண்டு. அந்த ரிதம் சென்ஸும் அபிநயம்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆனால் டான்ஸுக்கான அபிநயம் வேறு, நடிப்புக்கு க்ளோசர் மீடியம் கேமரா இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பாரதிராஜா அவர்கள் அவர் கைடன்ஸில் தான் கம்ப்ளீட்டாக பண்ணேன். வாவ், சூப்பர் மேம். கிளாசிக் டான்ஸிங் ஓகே மேம், பட் பிரபுதேவா சார் கூட அப்படி ஒரு டான்ஸ் ஆடினீங்க. வால்டர் வெட்டிவேல் படத்தில் நீங்கள் ஆடின ஆட்டம், இன்னும் அந்த ஸ்கர்ட் போட்டுட்டு பயங்கரமான டான்ஸ். எப்படி மேம் அதெல்லாம்? அதுவுமே காலையில் வேறு ஒர்க் தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம சொல்லி காஸ்டியூம் ரெடி பண்ணி கடகடன்னு எடுத்து திடீர்னு ஆரம்பிச்சுதான். அதுவும் ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் என்னோட பர்த்டே அன்னைக்கு ஷூட் பண்ணாங்க அதை, November 25th. ஓகே. ஸோ அதனால் பெரிய பெரிய 2 கேக் கட் பண்ணோம் ஹார்டிகல்ச்சர் சென்னையில் ஷூட் பண்ணும்போது. அண்ட் அது ஸ்பெஷல் ஃபீலிங் வந்து அது பெரிய ஹிட் ஆனது இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லணும். பிரபுதேவா சார் உலகத்துக்கே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய டான்ஸர். பட் அவரை விட நீங்கள் பயங்கரமாக ஆடி கலக்கிருந்தீங்க அந்த பாட்டில். அந்த உங்களோட நெக் ஷேக்கு மட்டும் அப்படி இருக்கும் மேம் அதில். வாவ், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ராமருக்கு உங்களுடைய மொத்தம் அப்படியே லவ் எல்லாம் கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ அடுத்த லவ் யாருக்காக மேம்? எதுவும் பிளான் இருக்கா, இல்லை இது கண்டினியூ பண்ணலாமா? இப்போதைக்கு எந்த பிளானும் இல்லை. பட் ஆனாக்கா ஒய் நாட் அப்படின்னு ஒரு யோசனை வந்துக்கிட்டு இருக்கு. தெரியல எனக்கு அது எப்படி வரும்னு தெரியல, எப்போ வரும்னு எனக்கும் தெரியல. பட் ஐ டோன்ட் மைண்ட், பார்க்கலாம். இது எனக்கு ப்ரொஃபஷன் கிடையாது, சும்மா ஒரு லவ் ஃபார் டூயிங் இட், அவ்வளவுதான். We'll see how it comes. Wow, ஆக்சுவலி அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, அதோட ஃபீல் எங்களுக்கு கிடைச்சிருச்சா, ஸோ திருப்பி எப்போ கிடைக்கும், திருப்பி என்ன மாதிரி கிடைக்கும் அப்படின்னு பயங்கர ஈகராக இருக்கும். ரியலி அதுதான் உண்மை. ஒரு 4-5 டேஸாக ரிப்பீட்டடாக அந்த சாங் ஓடிட்டே இருக்குது எங்களுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் டிவைன் ஃபீலும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால சரி, ஓகே மேம் எப்படி அடுத்த சாங் ரெடியாக இருப்பாங்க, வந்துடும் அப்படின்னு நம்புகிறோம். அகல்யா இருக்கிற ஸ்பிரிட்டை பார்த்தா நான் இப்போவே அடுத்த பாட்டோட வந்துடுவேன் போல இருக்கு. எனக்காண்டி மேம் எழுதுறேன், நான் அவ்வளோ சந்தோஷம். Thank you so very much. I will sincerely try. Will definitely come. மேம் கண்டிப்பாக எங்களுக்காக நீங்கள் பண்ணியே ஆகணும் மேம். சரி, சூப்பர் மேம், சூப்பர். ஸோ உங்களோட நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போது கரெக்டாக பிஸியாக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக் அப்படின்னு சொல்லலாம், சீரியல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க. எப்படி இருக்குது இந்த ஷார்ட் பிரேக்? வந்து நானாக எடுத்துக்கிட்டது கிடையாது. நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் நடிகர்கள், இப்படிலாம் நீங்கள் தான் கேட்கணும். ஏன் உங்களை விட்டீங்க? அது இந்த சேயிங் கூட இருக்குது, இன்னாருக்கு இவ்வளவு பருக்கை சோறு தான் கடவுள் எழுதி வச்சது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்களாமா. இங்கே ஷூட்டிங்லாம் கூட பேசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்கு என்ன வருமோ அது கட்டாயம் வரும். எனக்கு இந்த ராமருக்கு ஒரு சாங்கு கொடுத்தோம் பாருங்கள், இது எதிர்பார்த்தோமா? ஸோ அதால் எல்லாருக்கும் ஒரு லைஃப்பில் எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது இல்லையா? ராமருக்கே இருக்குங்க, 14 வருஷம் காட்டில் இருந்துக்கிட்டு அவர் எதிர்பார்த்துருப்பாரா நாளைக்கு பட்டாபிஷேகம் இது மாதிரி பன்மடங்கு நம்மளாம் குதிச்சிருப்போம். நாளைக்கு காட்டுக்கு போகிறோன்னா ஸோ அதுக்கப்புறமும் திரும்ப வந்து அந்த நிதானத்தோடு இருந்தார் பாருங்க. அந்த விஷயங்கள்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆளாளுக்கு கொண்டாடுறாங்களே அப்படின்னா ராமர்னு சொல்லி நம்ம படிக்க ஆரம்பித்தோமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பல விஷயங்கள், சீதையை வந்து அவங்க கிச்சன், சீதாஸ் கிச்சன் அப்படின்னு எல்லாமே நிறைய ஹோட்டல்லாமே இருக்கா அயோத்தியாவில் போனோம்னாக்கு. ஸோ இவ்வளோ இருக்கா, இவ்வளோ மேட்டர் இருக்கா அப்படின்னு எல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம மைண்டை கொஞ்சம் சமநிலையோடு எடுத்துக்கிட்டு போகணும். ஐ திங்க் தட்ஸ் ரைட் திங் டு டூ. என்ன சொல்கிறீங்க? கரெக்ட். எவ்வளோ நேரம் மேம் ப்ரே பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்போ எல்லாரும் சொன்னதே இதை விஷயந்தான், சாண்ட் பண்ணணும் கலியுகத்தில்னா கடவுள் பேரை சொல்லிகிட்டு இருந்தால் போதும். அதுவும் பர்டிகுலர் இந்த ராம நாமம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கடவுள் பேர் சொல்கிறதுமே அப்படி தான், இந்த சாண்டிங் பேரை மட்டும் சொல்கிறது இல்லையா, அதுக்கு தான் நாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம எப்போ வேணால் சொல்லலாமாம்மா, சாப்பிடும்போது, தூங்கும்போது, வண்டியில் போகும்போது, ட்ராவல் பண்ணும்போது இப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கோமே. இது ஒன்று புதுசாக நான் ஒன்றும் சொல்லலை, இல்லை புதுசாக எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமும் இல்லை. சின்ன வயசுலேருந்தே இதுதான், கடவுள் எப்படி கும்பிடுவோம், எப்படி நமஸ்காரம் பண்ணுவோம், எப்படிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா.
ஸோ அந்த பேரை சொன்னாலே அதுக்கான எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த சீசன் இருக்குது பாருங்கள், இந்த அயோத்தின்ற டாக் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்க சோஷியல் மீடியாவில் எடுத்து சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, அது தானாக அமைஞ்சு தான் இந்த பாட்டோடைய சாண்டிங்கும் அதில் வந்தது தான். ஸோ யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கிட்டோம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பாடும்படியான ஒரு இயல்பான ஒரு பாடலாக இருக்கட்டும். நிறைய பேர் ஆத்மார்த்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த புகழெல்லாம் கட்டாயம் ராமருக்கே, என்னுடைய ஒன்றுமே கிடையாது. மேம் எப்படி மேம் இவ்வளோ கிரவுண்டடாக இருக்கீங்க? ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க நிறைய பேரை பார்த்துருக்கோம், பட் இவ்வளோ கிரவுண்டடாக யாருமே இல்லையா? ஐயோ, நான் How come it's இந்த ரியாலிட்டி செக் அப்பப்போ நமக்கு வேணும். Okay. கண்ணாடி பார்க்குற மாதிரி முகம் பார்க்கறதுல நம்மளோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது என்ன நம்மளும் பெரியவங்களாம் பார்த்து கற்றுக்கிட்டதான். இது ஒன்றும் பெரிய யாரு மேம் சுகன்யா மேம்? அச்சிச்சோ அது சொல்லுங்க மேம். எவ்வளோ யாரு சாமி நீங்க? அச்சச்சோ. சாமியார் கலரா இல்லவே இல்லை. நான் நம்ம எல்லாரும் மாதிரி சராசரியான ஒரு பெண்ணு தான். இந்த குதூகலத்தில் நானும் உங்களை மாதிரி ஃபுல் எனர்ஜியோட தான் இந்த சாங்கை கொடுத்துருக்கேன். Okay. அப்போ தொட்டு இப்போ வரைக்கும் நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பத்துலேருந்து ஒரு ஸ்பிரிட்ல இருக்கீங்க. ஐ எம் ஸோ இன்ஸ்பயர்ட் பை யூ. இன்ஃபேக்ட் மேம் இந்த குதூகலத்துக்கு காரணம் உங்க பாட்டு தான். ஸ்ரீ சூப்பர். எஸ் மேம். ஸோ அந்த கொடுத்த பவர் தான் இவ்வளோ எனர்ஜி. ஸோ எங்களோட எனர்ஜி நீங்க தான். உங்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கோம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஸோ ஒரு சூப்பரான நைஸ் இன்டர்வியூ. ரியலாக நினச்சி கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாங் கேட்கும்போது கூட கூஸ்பம்ஸ் ஆச்சு, ஃபீல் ஆச்சு. பட் இப்படி உட்காந்து பேசுவோம் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். சார் எப்படி பாடியிருக்காங்க, எப்படிப்பட்ட ஒரு லேடி, எப்படி ஒரு வாய்ஸ், எப்படிப்பட்ட ஒரு மனுஷி, கடவுளுக்கு ஈக்குவலாக இருக்காங்கல்ல, இவங்க தானே கடவுள், அப்படிலாம் ஃபீல் போச்சு. ஐயோ, அவ்வளோதான் இல்லை. நேரில் நிறைய விஷயம் ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இப்படி உட்காந்து பேசுவேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. இட்ஸ் அ பிளெஸிங். இதுவும் ராமரோட செயல் அப்படின்னு சொல்லும். அது உங்களுடைய பக்தி, உங்களுடைய நம்பிக்கை, இதுதான். ஸோ ஹாப்பி ஸோ ஹாப்பி மேம். அண்ட் இப்படி ஒரு டைம் எங்களுக்காக கொடுத்ததுக்கு லாட்ஸ் ஆஃப் தேங்க்யூ. அண்ட் வி ஆர் eagerly வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் சாங். பலிக்கட்டும். தேங்க்யூ மெகா டிவி ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். இந்த பாடலை கேட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.